தாவீதின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். நூற்றி 22 சங்கீதத்தை இன்றைக்கு காலையில் பொதுவாக மறையில் சொல்லுவாங்க எக்ஸஜெட்டிக்கல் அப்படிம்பாங்க. ஒரு பகுதியை வசனமாக தியானிப்பது, அந்த பகுதியை டோட்டாலிட்டியாக தியானிப்பது. ஏதோ ஒரு வசனம் ஒரு வார்த்தை என்று இல்லாமல் அந்த பகுதியை முழுமையாக தியானிப்பதற்கு பேர் எக்ஸிஜிஸ். இன்றைக்கி ஒரு எக்ஸஜெட்டிக்கல் ஸ்டடியாக இந்த பகுதியை பார்க்க போகிறோம். இந்த முழு சங்கீதத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 122 சங்கீதத்தை 9 வசனங்கள் இருக்குது. முதல்ல நம்ம எல்லாருமா சேர்ந்து வாசிப்போம். எடுத்துக்கோங்க, என்னோடு கூட இணைந்து எல்லாருமா வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைவினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருந்தது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை தேடுகிறவர்கள் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகித நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென். இந்த முன்னுரையில் பார்க்குறோம், தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் என்று இருக்கு. தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். பிரியமானவர்களே, ஆரோகண சங்கீதம் ஆங்கிலத்தில் சாங் ஆஃப் டிகிரிஸ் அப்படின்னு இருக்கும். டிகிரி என்றால் ஒரு நிலைப்பாடு, ஒவ்வொரு டிகிரியாக போகிறது. அந்த எருசலேம் தேவாலயத்தில் தேவனை தொழுது கொள்ள அந்த மலை ஏறும்போது அப்படியே ஒவ்வொரு டிகிரியாக ஒவ்வொரு நிலையாக மேலே ஏறி போகும்போது அவங்க பாடுகிற பாடலுக்கு தான் ஆரோகண சங்கீதம், சாங் ஆஃப் டிகிரிஸ். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் அவரை கிட்டி சேர்ந்து கொண்டே இருக்கிறோம், ஏறிக்கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை சேரும்படியாக ஏறி 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 போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாயிலே, நம்முடைய வார்த்தையிலே இருக்க வேண்டிய பாடல்கள் தான் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லுகிறோம். இங்கே இது தாவீது பாடின ஆரோகண சங்கீதம் என்று முகப்பிலை சொல்லியிருக்கிறார். அப்போ தாவீது இதை எப்போது பாடியிருக்க முடியும் என்றால், பிரியமானவர்களே, ஒரு பெரிய ஆலயமாக தாவீதினுடைய நாட்களிலே கட்டப்படவில்லை. ஆனாலும் அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. உடன்படிக்கை பெட்டி அவர் அங்கே கொண்டு வைக்கிறார். அவர் வனாந்திரத்திலிருந்து திரும்பி வந்த பிறகு ஒருவேளை இந்த பாடலை பாடியிருக்கலாம். இந்த 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது. அப்போ யாரோ அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், உடன் இருக்கிறவங்க, போகலாம், கோயிலுக்கு போகலாம் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். எருசலேம் உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று சொன்னாங்க. பரட்டு வந்துட்டாங்க, வீட்டிலேருந்து பெறப்பட்டு இப்போ எருசலேமுக்கு வந்துட்டாங்க. எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று அப்படின்னு இருக்கு. கான்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷனில் ஜெருசலேம் we are standing inside your gates, உள்ளே வந்துட்டோம். இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷனில் our feet have been standing within your gates, நின்றுட்டு இருக்கிறோம். இப்போ உள்ளே வந்து நின்றுட்டு இருக்கிறோம். have been அப்படின்னா அந்த இலக்கணம் இருக்கிறோம், வந்து இருக்கிறோம், நாங்கள் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. இசை வினைப்பார் எல்லாம் சேர்ந்து
ஜாயின் டுகெதர். இப்போ நம்ம சபை எல்லாருக்கும் ஒரே கிருபை, எல்லாரும் பாடுறவங்க இல்லை, எல்லாரும் கோயிலில் சேர்ந்துட்டு அப்புறம் யார் பிஏ சிஸ்டம் வைக்கிறது, அப்புறம் யார் கேமரா பார்க்கறது? எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபை. நம்ம சபையில் 35 ஆண்டுகளாக அன்பின் விருந்து நடக்குது. ஒருத்தருக்கு சமைக்கிற கிருபை, ஒருவருக்கு பரிமாறுற கிருபை, ஒருவருக்கு எல்லாவற்றையும் பிரியமானவர்களை எடுத்து வைண்டப் பண்ணுற கிருபை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்தா ஃபிட்டிங் டுகெதர். எல்லாரும் கையா இல்லை, எல்லாரும் கண்ணா இல்லை, எல்லாரும் வாயா இல்லை. அப்படி சர்வ இருக்க முடியுமா? இருக்க முடியாது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஒரு சபையில் ஒருத்தர் சொன்னார், அவர் நான் கொஞ்சம் படித்தவர். அவர் சொன்னார், எனக்கெல்லாம் படியாதவங்களுக்கு பேச தெரியாதுன்னாரு. ஒரு சிலர் சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப படித்தவங்க எனக்கு பேச தெரியாதுன்னாங்க. பிரியமானவர்களை, கர்மேல் கிறிஸ்தவ சபை அப்படி அநேக சபைகள் இருக்கலாம். அந்த சபைகளில் ஒரு சபை எழுத படிக்க தெரியாதவர்களும் இங்கே மகிழ்ச்சியாக இருப்பார்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இல்லை, கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாம் ஃபிட்டிங் டுகெதர். இசை வினைப்பான நகரம். நகரம்னு சொன்னால் நான் சொன்னேன், நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். சிட்டியில் ஒரு வீடு கட்டினா கூட நீங்கள் அங்கே எம்எம்டியில் போய் பெர்மிஷன் வாங்கணும், கார்பரேஷனில் பெர்மிஷன் வாங்கணும். கிராமத்தில் வீடு கட்டினா எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். அவங்க பிளானை கொடுக்கணும், அது ரூல் படி இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாங்க நகரம். நகரத்தில் வண்டி ஓட்டினா லெஃப்டில் போ, ரைட்டில் போ. நீ லெஃப்டில் தான் வண்டி ஓட்டணும், ரைட்டில் ஓட்டக்கூடாது. இங்கே நோ என்ட்ரி இருக்குது. எங்கெங்கே ரூல் அதிகமாக இருக்கோ அதான் நகரம். எங்கெங்கே ரூல்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் ஃப்ரீடம் இருக்குது. ரூல்ஸ் இல்லைன்னா ஃப்ரீடமே கிடையாது. நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க, ரூல்ஸ் இருந்தால் ஃப்ரீடம் இல்லைன்னு சொல்லி. நகரம்னு சொன்னால் நிறைய ரூல்ஸ் இருக்கும், நிறைய டிசிப்ளின் இருக்கும். இப்படி தான் வாழணும், இப்படி தான் வாழணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது. எருசலேம் ஒரு கிராமம் இல்லை, எருசலேம் ஒரு காடு அல்ல, எருசலேம் ஒரு டெவலப்ட் சிட்டி. அது இசை வினைப்பான நகரம். இன்னைக்கு நிறைய சபையில் ரூல்ஸே கிடையாது. அங்கே ஆட்கள் கூட்டம் கொட்டும் ஒரு வேலை. ஆனால் ரூல்ஸை விரும்புகிறவங்க, டிசிப்ளினை விரும்புகிறவங்க. ஒரு கேம் விளாடுறோன்னா அந்த கேமில் ரூல்ஸ் உண்டு. உங்களை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியலையோ, அதிகமான ரூல்ஸ் உள்ள கேம் எது தெரியுமா? ரக்பின்னு ஒரு கேம் இருக்குது. பார்த்தா இப்படி ஓடுற மாதிரி இருக்கும், அப்படி ஓடுற மாதிரி இருக்கும், பாலை பிடுங்குவாங்க, ஓடுவாங்க, சாடுவாங்க. ஆனால் ரக்பியில் தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ரூல்ஸ். எந்த கேம்ல ரூல் இல்லாத கேம் இருக்கா? இப்படி தான் பந்து வீசணும், இப்படி தான் செய்யணும். கிரிக்கெட் அப்படின்னா இந்த கோட்டை தாண்டி பந்து வீசக்கூடாது, நோபால் ஆயிரும். ரூல் இருக்கு, இஷ்டப்படி பந்து வீச முடியாது. இப்படி தான் பால் பண்ணணும், இப்படி தான் பேட் பிடிக்கணும். அதாங்க சிட்டி. இன்றைக்கு அநேகர் ஒருவேளை அறிவில்லாமல் ரூல்ஸை கண்டு பயப்படுற. எந்த வீட்டில் நிறைய ரூல்ஸ் இருக்கும் அந்த வீட்டில் தான் ஃப்ரீடம் இருக்கும், அந்த வீட்டில் தான் ஃப்ரீடம் இருக்கும். ஃப்ரீடங்கிறது ரூல்ஸுக்கு வெளியே போகிறதில்ல. ஒரு கீபோர்டு இருக்குது, ஒரு 5.5 octaves இருக்கலாம், அதுக்குள்ளே தான் நீ ப்ளே பண்ணிக்க முடியும். அதுக்கு வெளியே போய் கையாமக்குன்னா சத்தம் வருமா? ஒரு பறவைக்கு ஆகாயத்தில் ஃப்ரீடம் இருக்குது, ஒரு மீனுக்கு தண்ணியில் ஃப்ரீடம் இருக்குது. அந்த தண்ணிக்குள்ளே தான் அதுக்கு ஃப்ரீடம், அதை விட்டு வெளியே போட்டால் செத்து போய்டும். ஒரு பவுண்ட்ரி இருக்குது, இதில் தான் நீ இருக்க முடியும். அதாங்க படைப்பு, அதான் அழகு. கர்த்தருடைய பரிசுத்த நான் இப்படித்தான் வாழ வேண்டும் இன்ப தமிழ்நாட்டிலேன்னு ஒரு பாடலில் சொல்கிறானே, இப்படி தான் வாழணும். இப்போ கர்மியெல்லாம் இப்படி தான் இருக்கணும், கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் இருக்கணும். அதான் அழகுங்க. எருசலேம் இசை வினைப்பான நகரமாக கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்காக போகும். நான் விளக்கிறேன்.
அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சொல்கிறாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதர நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் அப்படிங்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. முதலாவது 4ஆம் வசனம் வாசியுங்கள். அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். ஏங்க அங்க மகிழ்ச்சியா இருக்காங்க? என்னங்க நடக்குது அப்படின்னா, பிரியமல்ல, நம்ம இங்கே தேவனுடைய ஆலயம்னு சொல்றது இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம கூடி வருகிற ஒரு ஸ்தல சபையை காட்டுது, கர்மேல காட்டுதுன்னு வச்சுக்கோ. நமக்கு கர்மேல காட்டுது. அங்கே நம்பர் 1, எதுக்காக நம்ம கர்மேலுக்கு போகிறோம்? எதுக்காக கர்மேலில் மகிழ்ச்சி இருக்குது? இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக, அங்கே நிறைய சாட்சிகள் இருக்கும். இங்கே வந்தோன்னு சொன்னால் நிறைய சாட்சிகளை கேட்குறேன். பிள்ளைகள் சாட்சி சொல்கிறாங்க, பெரியவங்க சாட்சி சொல்கிறாங்க. என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கர்த்தர் இப்படி மாற்றிட்டாரு, கர்த்தர் எனக்கு இதை செய்தார், இப்படிப்பட்ட பலவீனத்தில் இந்த கர்த்தர் ஆச்சரியமாக விடுதலை கொடுத்தாரு, கர்த்தர் என்னை காத்தாரு. அந்த சாட்சிகளை கேட்க 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 கர்த்தர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்கிறாரு. இதுதான் சபை கூடுதலில் உள்ள முதல் ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையே சாட்சி. அவர் ஒரு பயங்கரமான கிறிஸ்துவ எதிர்ப்பாளர் இருந்தார். பைபிள்லாம் கிழிச்சு போட அவர் தாங்க. யார்? அந்த காணிக்கை எடுக்கார்ல அவர் தான். அந்த அன்பின் விருந்தெல்லாம் இன்னும் பார்க்கறல, ஐயோ அவர் பயங்கர கிறிஸ்தவ எதிர்ப்பாளர் இருந்தார். இவர் யார்? இவர் அந்த யார்? இந்த இன்னொருத்தர் காணிக்கை எடுக்கிற வழியாக அவர் யார்? அவர் பயங்கரமான கத்தரிக்குங்க. அவர் ஆல்டர் பாயெல்லாம் இருந்தார். இந்த பெந்தெகோஸ்துனாலே பிடிக்காது. அவர் தாங்க. பார்க்குறோம், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு சாட்சி. அந்த தம்பி ஒருத்த முன்னால் என்ன பண்ண, ஐயோ அவன் பயங்கரமான இந்த வேளாங்கண்ணி பக்தனுங்க, இங்கேருந்து பல தரம் நடந்துலாம் போயிருக்கிறாங்க. அப்படியா? ஆமாம். இவங்க யார்? இவங்க இப்படி பின்னணியில்னு வந்தாங்கங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இங்கே யார் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. ஆமாம், அவர் ஒரு பகுத்தறிவாளன் சொல்லிட்டு அவர் இந்த தமிழ் ஆங்கிலம் அப்படி இப்படின்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாருங்க. சினிமா பைத்தியங்க. சாட்சிங்க. சபைக்குள்ள வந்து பார்க்குறோங்க, இந்த இடம் முழுவதும் சாட்சியால் நிரம்பி இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அந்த பையன் யாருங்க? இந்த ஊழியத்தில் அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் யார்? ஐயோ அவன் பயங்கரமான குடிகாரன், பயங்கரமான முரடங்க. ஆண்டு ஆச்சரியமாக அவனை மாற்றிட்டாருங்க. இங்கே பிரியமானவர்களே, முன்தொடங்கி பின்மட்டுமாக எல்லாம் சாட்சி. அந்த அம்மா யாருங்க? ஐயோ பயங்கரமான பிசாசு போராட்டத்தில் இருந்து அசுத்தாக்கினால் அலக்களிக்கப்பட்டு இருந்தாங்க. ஆண்டவர் சுகமாக்கிட்டாருங்க, ஆண்டவர் விடுவிச்சுட்டாருங்க. சாட்சி. அவ எதுக்காக சபைக்கு வர? சபையில் என்ன இருக்கு? இஸ்ரவேலுடைய சாட்சிகள் இருக்கு. நம்ம எல்லாருமே சாட்சி. இந்த கட்டடமே ஒரு சாட்சி. இந்த மண் இங்கே பிரியமல்ல கிட்டத்தட்ட 700-800 லாரி லோடு மண் போட்டு இதை சமமாக்கணும். இந்த கட்டடம் எழும்பி இருக்கு. இதே ஒரு சாட்சி. அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போது, சபைக்கு வரும்போது முதலாவது நம்ம அங்கே இருக்கிறது என்ன தெரியுமா? சாட்சிகளை பார்க்கிறோம். இட்ஸ் a place of testimony. அதுக்கு பேரே சாட்சியின் கூடாரம், tabernacle of testimony. முழுவதும் டெஸ்டிமனி இருக்கு. அங்கே ஒரு கேமரா இருக்கு, அதுக்கு ஒரு டெஸ்டிமனி உண்டு. இந்த மைக்குக்கு ஒரு டெஸ்டிமனி உண்டு. அதில் ஒரு 2 மைக் வாங்க கஷ்டப்பட்டு 600 ரூபா 2 மைக் முதலாவது வாங்கணும். அதான் இருந்த மொத்த காசு. இன்னைக்கு ஒரு மைக் வச்சிருக்கிறேன், டெஸ்டிமனி. அவர் இந்த தேவாலயத்துக்கு வரும்போது எல்லாமே சாட்சி. அதான் பெரிய மகிழ்ச்சிங்க. என் வாழ்க்கையில் சாட்சி, நம்ம வாழ்க்கையில் சாட்சி, மற்றவங்களுடைய சாட்சியை கேட்குறோம், நம்ம சாட்சி சொல்கிறோம். எனக்கு ஆண்டவர் இது செஞ்சார், என் பிள்ளைக்கு இது செஞ்சார், என் குடும்பத்துக்கு இது செஞ்சார். இவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா? அதான் முதல் மகிழ்ச்சி.
ரெண்டாவது அங்கே உள்ள மகிழ்ச்சி அதே 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வாசிங்க. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். கர்த்தருடைய ஜனமாகிய கோத்திரங்கள் டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ் இருக்கு. எல்லாரும் படித்தவங்களா இல்லை? அதான் முதல்ல நான் சொன்னேன். டிஃப்ரெண்ட் ட்ரைப்ஸ் இருக்கு. எல்லாரும் பெஞ்சமினா இல்லை, எல்லாரும் யூதாவா இல்லை, எல்லாரும் ரூபனா இல்லை, எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்களா இல்லை, எல்லாரும் ஆசிரியர் வேலை செய்கிறவங்களா இல்லை. பல கோத்திரங்கள் இங்கே வர்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறோம்? சபையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க அந்த சாட்சிகளை கேட்க கேட்க சாட்சி சொல்ல 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 சபையில் ஸ்தோத்திரம் உண்டாகுது. அவருடைய நாமத்தை புகழுகிறோம், அவருடைய நாமத்தை உயர்த்துகிறோம், அவருடைய நாமத்தை பிளஸ் பண்ணுறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். இதாங்க மகிழ்ச்சி. எதுக்காக சபையில் வர்றோம்? சாட்சி உண்டாகும்படியாக. ஏன் சாட்சி? சாட்சி என்ன பண்ணுது? நம்மை ஸ்தோத்தரிக்க வைக்குது. உளவியல் ரீதியாக ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண ஸ்தோத்திரம் பண்ண நம்ம ஹெல்த்து, நம்ம மைண்டு, நம்ம ஸ்பிரிட் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, உங்கள் ஸ்பிரிட் ஸ்ட்ராங் ஆகிடும். ஐயோ கர்த்தர் அவங்களுக்கு இப்படி செய்தார், ஏன் இப்படி செய்ய மாட்டாரா? அவங்க கணவனை ரட்சித்தார், என் கணவனை ரட்சிக்க மாட்டாரா? அவன் பிள்ளை இவ்வளோ முரடான இன்னைக்கு புளியம் செய்கிறான்னு என் பிள்ளைய கர்த்தர் மாற்ற மாட்டாரா? ஹல்லேலூயா! ஸ்தோத்திரம் உண்டாயிரும், நம்பிக்கை உண்டாயிரும், பலன் உண்டாயிரும். கர்த்தர் செய்ய வல்லவர், ஆமென் அப்படின்னு வந்துடும். இந்த ஸ்தோத்திரம் உண்டாகிறதான் நமக்கு மகிழ்ச்சி. இப்போ முதலாவது சாட்சி உண்டாகுது. ரெண்டாவது சபையில் என்ன இருக்குது? சாட்சி உண்டாக 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 அவருடைய நாமத்தை, அந்த சர்வ வல்லவ யாவே ஈரே, யாவே ஷாலோம், யாவே சன்மா, கர்த்தருடைய சமாதானம், கர்த்தன் கூட இருக்கிறவ, கர்த்தனுடைய ஜெயக்கொடி, அதை நினைச்சு 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 ஸ்தோத்திரம் உண்டாகுது. அது ரெண்டாவது இருக்கிற பெரிய மகிழ்ச்சியாக பார்க்கிறோம். பல கோத்திரங்கள் இருக்கு, எல்லாம் ஒரே கோத்திரம் இல்லை, பல கோத்திரங்கள். உலக பிரகாரமாக பல இனத்தை சேர்ந்தவங்க இருக்கிறோம், பல தொழில் செய்கிற பின்னணியை சேர்ந்தவங்க இருக்கிறோம், பல மொழி பேசுகிறவர்கள் இங்கே இருக்கிறோம், பல வட்டாரங்களிலிருந்து வந்தவங்க இங்கே இருக்கிறோம், பல கோத்திரங்கள். எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். எவ்வளவு இன்பமா இருக்கு பார்த்தீங்களா? இதாங்க சபை, இதான் சபை. அது மாத்திரமல்ல, 5ஆம் வசனம் வாசிங்க. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க நம்ம சபை கூடி வரும்போது அங்க தாவீதின் ஒரு ராஜாவுடைய சிங்காசனம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம சபை கூடி வரும்போது ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்த, அவருடைய சிங்காசனம். சிங்காசனம் மாத்திரமல்ல, நியாயாசனம், சீட் ஆஃப் த ஜட்ஜ். நியாயம் செய்கிறவருங்க இருக்கிறாரு. என்ன இருக்கு? சபை கூடி வரோம். அங்கே சபை கூடி வரும்போது என்ன இருக்கு? கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே கூடி வரோம். நம்ம மத்தியில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எதுக்காக எழுந்தருளி இருக்கிறார்? நியாயம் செய்யும்படி எழுந்தருளி இருக்கிறார். நேரம் கருதி சுருக்கமாய் கடந்து போறேன். சங்கீதம் 82:1 வாசிங்க சீக்கிரமாய். சங்கீதம் 82:1. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி. இதாங்க தேவ சபை. தேவ சபையில் எல்லாரும் கவனமா கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை. இந்த தேவ சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். நம்ம தான் தேவர்கள். தேவர்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார் என்றல்ல, மார்ஜின்ல குறித்து கொள்ளுங்க, நியாயத்தை விசாரிக்கிறார். வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? நம்முடைய நியாயத்தை விசாரிக்கும்படியாக வந்திருக்கு. அவனுக்கு நியாயம் செய்யும்படியாக வந்திருக்கார். குடும்பத்தில் அநியாயம் நடக்குதா? மாமியார் கொடுமைப்படுத்துறாளா? மருமக கொடுமைப்படுத்துறாளா? பிள்ளைங்க கேட்க மாட்டேங்காங்களா? பக்கத்து வீட்டில் சண்டை போடுறாங்களா? யாரோ உன்னை ஏமாத்துறாங்களா? உனக்கு உங்க வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கா? உனக்கு நியாயம் செய்ய முடியும். ஒவ்வொருவருக்கும் உனக்கு நியாயம் செய்யும்படிக்கு இங்க இருக்கிறார். 43 சங்கீதம் 43:1 வாசிங்க. தேவனே, நீர் என் நியாயத்தை விசாரி. ஆண்டவரே, நியாயத்தை விசாரி ஐயா.
இங்கே வந்திருக்கேன் எதுக்கு தெரியுமா? இங்கே அவருடைய நியாயாசனம் இஸ் நாட் ஜஸ்ட் அ த்ரோன், இஸ் அ சீட் ஆஃப் ஜட்ஜ். பூராசனம் அதீனமாக்க ஜட்ஜ் இருக்காருங்க, பார்த்துக்குவாரு. மத்தேயு 12:20 வாசிக்கிறோம், அவ நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவா, அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டா, அநியாயம் மேற்கொள்ள விட மாட்டா. எதில் சபைக்கு போகிறோன்னு தெரியுமா? அங்கே உன் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவா. அவர் சபையில் உலாவிக்கிட்டு இருக்காரு. தேவ சபையில் தேவன் எழுந்தள்ளி இருக்கிறாரு உனக்கு நியாயம் செய்யும்படி. உங்கள் அண்ணன் உனக்கு வஞ்சிக்கிறானா? உன் சகோதரி உன்னை வஞ்சிக்கிறாளா? உனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய நன்மையை கிடைக்காம பண்ணுறாளா? இன்றைக்கு இந்த இடத்துல ஒருத்தர் உலாவிக்கிட்டு இருக்காரு. ஏன் தெரியுமா? உனக்கு நியாயம் செய்யும்படிக்கு, உனக்கு நியாயம் செய்யும்படிக்கு. அதை விட என்னங்க பெரிய மகிழ்ச்சி இருக்கு? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அந்த மத்தேயு 12:20 வாசித்துருவோம். அவர் நியாயத்திற்கு ஜெயம் பெற்ற நெறிந்த நாணலை முறிக்காமலும். அந்த ஜெயம் வாழ்க்கையில் வரும் வரைக்கும் நீ ஒரு சாதாரண நாணல் போல, அது நெறிஞ்ச நாணல் போல இருக்கிற ஒரு புல்லு, நாணல் புல் போல இருக்கிற அந்த புல்லை பிடுங்கி போட்டுற மாட்டாரு. நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாய். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் நியாயம் செய்கிற தேவன். உன்னை ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை, உனக்காக பேச யாருமே இல்லை. தேவ சபையில் அவருடைய நியாயாசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியாலும் இங்கே அவர் உலாவிட்டு இருக்காருங்க, வந்து பார்க்குறாரு. என்னமா உனக்கு என்னமா செய்யணும், உனக்கு என்னமா செய்யணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 68:5 வாசித்துங்க சீக்கிரமா. தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். திக்கற்ற பிள்ளைக்கு எனக்கு எந்த டைரக்ஷனும் தெரியல, என்ன நடக்க. ஒருவேளை எழுத்தின்படி அப்பா இருக்கலாம், அப்பா குடிகாரனா இருக்கலாம், அப்பா உன்னை கைட் பண்ண முடியாத நிலையில இருக்கலாம். நீ திக்கற்று போயிருக்கிற, உனக்கு அடுத்தால என்ன செய்யணும்னு தெரியல. உன் ஃபியூச்சர் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சொல்ற இந்த வசனத்தை. திக்கற்று இருக்க, திக்கற்றுன்னு சொன்னால் டைரக்ஷன் இல்லை. I don't know what I should do next. இந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு வாசிங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும். அவர் தான் உனக்கு ஃபாதர் கைட் பண்ணுவார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். ஏன்னா அந்த நாட்களில் விதவை எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க. புகுந்த வீட்டிலையும் முடியாது, பிறந்த வீட்டிலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. புகுந்த வீட்லையும் வைக்க மாட்டாங்க, பிறந்த வீட்லையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதான் ஒரு விதவை. பிரியமானவர்கள், அந்த விதவைக்கும் நியாயம் செய்கிற ஒருவர் எழுந்தருளி இருக்கிறார். பயப்படாதீங்க, அதான் சபைக்கு வரும். அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்துக்கு வாங்க. சங்கீதம் 122:6. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த எருசலேமினுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக அப்படின்னு இருக்குது. சுகித்து இருக்கிறதுனா நல்லா சக்சஸ்ஃபுல்லாக, ரொம்ப செக்யூராக இருக்கிறது. 5வது பிரியமானவர்கள், சபைக்கு கூடி வர்றவங்க, சபை ஆராதனையில் பங்கெடுக்கிறவங்க. சாட்சி பார்த்தோம், ஸ்தோத்திரம் பார்த்தோம், அங்கே நமக்கு நியாயம் செய்யப்படும்னு பார்த்தோம், நம்முடைய நியாயத்தை விசாரிப்பார்னு பார்த்தோம். 4வது, சபைக்கு தேவனை தேடி வருகிறவர்கள். பிரியமானவர்கள், அந்த தேவ சபைக்கு வர்றவங்க, அவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் அண்ட் செக்யூரிட்டி இருக்கும், நல்லா சுகித்திருப்பாங்க. நான் உண்மையாக வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். கர்த்தரை உண்மையாய் தேடி சபை ஆராதனையில் ஒழுங்காய் பங்கு பெறுறவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை நான் பார்க்குறேன். பெரிய ஆசீர்வாதங்களை நான் பார்க்குறேன். அந்த கர்த்தருடைய ஆராதனை வேளையில் பயபக்தியை காட்டுறவங்க நான் கண்காண அன்றைக்கு இருந்த நிலையை காட்டிலும் இன்றைக்கு எவ்வளவோ கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், எவ்வளவோ உயர்த்தி இருக்கிறார். பிரியாதமானவர்களை ஒன்றியாய் அனாதையாய் யாருமே இல்லாமல் வந்தவர்களுக்கு கர்த்தர் குடும்பங்களை ஏற்படுத்தி பிள்ளைகளை தந்து, பிள்ளைகளின் பிள்ளைகளை தந்து, ஊழியங்களை தந்து, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை தந்து உயர்த்தி வைக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் சுகித்திருப்பீர்கள், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸ்டடீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து நான் பார்த்துருக்கிறேன்.
அன்றைக்கு கூட தம்பி ஒரு சாட்சி சொன்னார். சாதாரண ஒரு 52 மார்க் எடுத்தேன். பெரிய இன்ஜினியர், பெரிய வங்கி அதிகாரி. மாத்தலையா கர்த்தர்? நீ சுகித்து இருக்கல. சுகித்து இருக்கிறதுனா யூ வில் பி சக்சஸ்ஃபுல்னு அர்த்தம் மூல மொழியில். அப்போ சபை ஆராதனைக்கு வர என்னங்க மகிழ்ச்சி. இங்கே நிறைய சாட்சிகளை கேட்குறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தர் நியாயம் செய்கிறாரு, வாழ்க்கையில் சுகித்து இருக்கிறோம். பிரியமானவர்களே, 30 ஆண்டுகளாக, 35 ஆண்டுகளாக, 20 ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளாக, 5 ஆண்டுகளாக கூட இங்கே சிலர் வர்றீங்க. இப்போ நான் கேட்டேன், எல்லாரும் எழுப்பி கண்டிப்பாக சாட்சி சொல்லுவீங்க. நீங்கள் வரும்போது இருந்த நிலையை காட்டிலும், இன்றைக்கி இந்த சபையை ஆரம்பிக்கும் போது நான் இருந்த நிலையை காட்டிலும் இன்றைக்கு எவ்வளவோ சுகித்திருக்கிறோம். விசுவாசிக்கிற அனுபவிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அன்றைக்கு இருந்த நிலைமையை கூட உங்களை தனித்தனியாய் குடும்பமாய் கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அதை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அது 4வது. 7ஆம் வசனம் வாசிங்க. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பிரியமானவர்களே, 5வது நேரங்கிறது குறிப்பை மாத்திரம் சொல்ல. ஏன் சபைக்கு வரோம்? ஏன் இப்படி ஆவிக்குரிய சபைக்கு வரணும்? அங்கே சமாதானம் இருக்கு. உன் அலங்கத்துக்குள்ள, சபைக்குள்ள சமாதானம். எருசலேமில் சமாதானம், சபைக்குள்ள சமாதானம், ஒரு ஷாலோம், ஒரு மன நிறைவு. 6வது அங்கே என்ன கிடைக்குது? உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சுகம் என்று சொல்வது அங்கே நம்முடைய ஹெல்த் மாத்திரமில்லை, ப்ராஸ்பெரிட்டி, ஒரு செழிப்பு, ஒரு வளமான வாழ்வு, ஒரு வளமான வாழ்வு. பிரியமானவர்களே, குறிப்புகள் நினைவு வச்சுக்கோங்க. வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. அங்கே சாட்சி இருக்குது, அங்கே ஸ்தோத்திரம் இருக்குது, அங்கே நியாயம் விசாரிக்கப்படுது, அங்கே நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் நமக்கு வருது, நமக்கு நல்ல ஒரு ஷாலம் கிடைக்கி, நமக்கு ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கி, நமக்கு ப்ராஸ்பெரிட்டி கிடைக்கும். அன்றைக்கு இருந்ததை காட்டிலும் இன்றைக்கு நமக்கு ஒரு வளமான வாழ்வு கிடைக்குது. இதெல்லாம் இருக்கிறனால தான் இப்போ திரும்ப 1ஆம் வசனத்துக்கு வர்றோம். 1ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். மகிழ்ச்சியாயிருந்தேன். அதை நினைக்கும் போதே நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. இந்த மகிழ்ச்சி நம்ம உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியம். மன மகிழ்ச்சி சிறந்த ஔஷதம், பெரிய டானிக். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அங்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் இருக்கும். 8ஆம் வசனம் வாசிங்க. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் ஒரு அஷனதின்னு இன்னைக்கு அதை வாசிக்கும் போது அப்படியே ஒரு வெளிப்பாடு மாதிரி வந்தது. சபைக்கு வரும்போது தான் நம்ம சகோதரரும் சிநேகிதரும் கூட இருக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் கேட்டால் அது கிடைக்குமா? உங்கள் சகோதரர்கள், சிநேகிதர்கள், உங்கள் ஃபேமிலி இருக்கும். ஒரு வேலை பிரியமானவர்களே, ஒரு தவறான ஹோம் சர்ச்சும்பாங்க. கொரோனா பீரியட் நம்ம வீட்டில் இருந்து ஆராதித்தோம். அது ஒரு சமூக கட்டுப்பாடு அன்றைக்கு அரசு விதித்திருந்தது. ஆனால் அப்போஸ்தலர்கள் அவர்கள் வீடுகள் தோறும் அப்பம் பெற்று என்பது ஒவ்வொரு தனித்தனி வீட்டில் இல்லை. அன்றைக்கு இப்படி ஒரு கூடுகை, ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கிடையாது. அன்றைக்கு அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு ஜெப வீடு கிடையாது. ஒவ்வொரு வீடுகளிலே கொஞ்சம் கொஞ்சம் பேர் கூடினாங்க, அவ்வளோதான். பிரியமானவர்களே, சபையாக உருவாகும்போது ஓரிடத்தில் கூடி வந்தாங்கன்னு இருக்கு. ஒவ்வொரு ஊர்லேயும் ஓரிடத்தில். பிலிப்பு பட்டணத்திலே அப்படி நிறைய சபைகள் இருந்தன. அது வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க ஒரு இடத்துல கூடி வர்றாங்க. அப்புறம் ஊழியத்தில் சபைக்கு மேய்ப்பர்களை, கண்காணிப்பாளர்களெல்லாம் கர்த்தர் நியமிக்கிறார். அங்கே மேய்ப்பர்கள் வர்றாங்க. அதுதான் சபையினுடைய ஒழுங்கு. நான் வீட்டிலேயே ஜெபிக்கிறோங்க, ஹோம் சர்ச், நாங்கள் எங்கள் வீட்டிலேயே ஜெபிச்சுக்குவோம், எங்கே வேணாலும் ஜெபிக்கலாம். இதெல்லாம் பயங்கரமான கள்ள உபதேசங்கள், அதற்குள்ளாக போக விரும்பலை. இங்கே பெரிய மகிழ்ச்சி, நல்ல ப்ளூரல் அவர்கள் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது, என் சிநேகிதர் நிமித்தமாக, என் சகோதரர் நிமித்தமாக ரொம்ப ஆழமாக இருக்குங்க. எதுக்காக ஜெபிக்கிறாங்க? என் சிநேகிதர் நிமித்தம். 8ஆம் வசனம் திரும்ப வாசிங்க.
என் சகோதரர் நிமித்தமும் என் சகோதரர் நிமித்தமும் சிநேகிதர் என் நிமித்தமும் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக. ஐயா, சபையில் சமாதானம் இருக்கணும். ஏன் தெரியுமா? என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆசீர்வதிக்கப்படணும், என் ரிலேட்டிவ்ஸ் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காகவாது இந்த சபையில் நல்ல வார்த்தைகள் வெளிப்படட்டும், நல்ல சாட்சிகள் வெளிப்படட்டும். எதுக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் ஹல்லேலூயா அவங்க நிமித்தமாக எருசலேமிலே சமாதானம் உண்டாகட்டும்னு ஜெபிக்கிறாங்களே. வீட்டில் இருந்து அவன் சகோதர சிநேகிதர் எங்கே பார்க்க முடியும்? உன்னுடைய இமீடியட் ஃபேமிலி தாங்க இருக்கும். இங்கே தான் ஒரு யூனிட்டி ஆஃப் த பாடி பார்க்குறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அதனால் 7வது குறிப்பு மகிழ்ச்சி. அங்கே சாட்சி இருக்குது, அங்கே ஸ்தோத்திரம் இருக்குது, அங்கே செழிப்பு இருக்குது. பிரியமானவர்கள் அங்கே நியாயம் விசாரிக்கப்படுகிறோம். அங்கே பிரியமானவர்கள் நம்ம சகோதரர் சிநேகிதர் எல்லாம் வர்றாங்க. ஒரு பெரிய மகிழ்ச்சி அங்கே உண்டாகுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு 4 காரியங்களை சுருக்கமாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாம நம்மிலே மகிமைப்படுவதாக. வாசியுங்க திரும்ப 1-2. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. ஒழுங்கு ஆராதனைக்கு போகணும், சபை கூடுதலுக்கு வரணும், முதலாவது வரணும். அப்படி சொன்னாங்க, நான் உள்ளே வந்துட்டேங்கிறார். எருசலேம் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சொன்னாங்க, என் கால் உள்ள நிற்குதுங்கிறார். நம்பர் 1 நம்ம வரணும். நம்பர் 2 6ஆம் வசனம் வாசிங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். நம்பர் 2 ப்ரே. டெய்லி சர்ச்சுக்காக ப்ரே பண்ணுங்க, டெய்லி சர்ச்சுக்காக ப்ரே பண்ணுங்க. சமாதானத்துக்காக, ஷாலோமுக்காக, நல்ல ஒரு வளமான வாழ்வுக்காக, சபை ஆசீர்வதிக்கப்படணும், சபையில் உள்ள விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க. 3ஆவதாக அதே வசனம் திரும்ப வாசியுங்க. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. நம்பர் 3 love the church the Lord has placed you. இந்த சபையை நேசிங்க. லவ் அப்படின்னு சொல்ற வேர்டு பிரியமானவர்களே அடிக்கடி சொல்லிக்கிற கைனட்டிக் வேர்ப். கைனட்டிக் வேர்ப். நம்ம ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. லவ் மஸ்ட் பி ஏபிள் டு டூ சம்திங். அன்பு செய்யணும். அது ஏதோ ஒன்று செய்யுங்க. வெறுமனே காணிக்க கொடுக்கறது மாத்திரமில்லை, காணிக்க தசமபாகம் கொடுங்க. உங்களுடைய பார்ட்டிசிபேஷன். பெரியம்மாள் எத்தனையோ இப்போ சிஸ்டர்ஸ் வந்து காய் வெட்டுறாங்க. காலையில் 5 மணி 5:30 மணிக்கு வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சிறு பிள்ளைகளுடைய ஊழியத்துக்கான காரியங்களெல்லாம் பார்த்துட்டு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சனிக்கிழமை அவங்கெல்லாம் வீடுகளுக்கு போகும்போது இங்கேருந்து பெறப்படும்போது ராத்திரி 11 மணிக்கு மேலே மழையில் மாட்டிக்கிட்டாங்க. தூரத்துலேருந்து வர்றாங்க, பூந்தமல்லி தாண்டி வர்றாங்க, ஈசிஆர் ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வர்றாங்க, மீஞ்சூர்லேருந்து வர்றாங்க, வண்டலூர் கண்டிகையிலேருந்து வர்றாங்க, பட்டாபிராம்லேருந்து வர்றாங்க. லவ் த சர்ச். சர்ச்சுக்கு வாங்க, சர்ச்சுக்காக ஜெபிங்க. சர்ச்சை நேசித்தால் சுகித்திருப்பேன். நேசித்தா என்று சொன்னால் வெறுமனே ரொம்ப லவ் த சர்ச்சை, நான் பாஸ்டர்மாவை நேசிக்கிறேன், பாஸ்டர் நேசிக்கிறேன், சபையை நேசிக்கிறேன், அந்த இதில்லை. டூ சம்திங். உங்கள் பார்ட்டிசிபேஷன். பிரியமானவர்களே, நம்பர் 3 வாசிங்க verses 7 and 8. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். உங்க வார்த்தையை அனுப்புங்க. வெறும் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லை, ப்ரொனவுன்ஸ் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். உங்க வார்த்தையில் வல்லமை இருக்கு. ஆண்டவரே, எங்கள் சபை நல்லா இருக்கும், இந்த சபைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லுங்க. பாசிட்டிவா பேசுங்க. சின்ன சின்ன குறைகள் இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்தல சபை, நாங்களும் உங்களை போல மனுஷர் தான். எங்கிட்ட குறைகள் இருக்கலாம். சில வேளை நாங்கள் உங்களை கண்டிக்கிற வார்த்தைகள் உங்களை குத்தலாம், இல்லை இன்னொரு பிலீவர் செய்கிற காரியம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். அதனால ப்ரொனவுன்ஸ் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். உங்களுக்கு சமாதானம் இருப்பதாக, சமாதானம் இருப்பதாக, நல்லா இருங்க நல்லா இருங்கன்னு சொல்லுங்க.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லுங்க. உங்க வாயின் வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கட்டும். நேரங்களை குறிப்பா சொல்றேன். 5வது ரொம்ப முக்கியமானது 9ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். சீக் ஆஃப்டர். 5 காரியங்கள் நீங்க செய்யுங்க. ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தை சபையை நேசிங்க, சபையை குறித்து சாத்தியக்கூற பேசுங்க, அந்த வார்த்தையை ஆசீர்வாதத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக நன்மை உண்டாக தேடுங்கள். அது ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். and because of the house of the Lord our God I will work for your good. ஏன் தெரியுமா? எருசலேமில் என்ன இருக்குங்க? ஏன் எருசலேமில் அவ்வளோ பெரிய எருசலேமை நேசிக்கணும்? ஏன் எருசலேமுக்கு போகணும்? ஏன் எருசலேமை ஆசீர்வதிக்கணும்? ஒன்றும் இல்லை, அங்கே ஆலயம் இருக்கிறபடினாலே. இந்த சபைக்கு நான் ஏங்க நேசிக்கணும்? சபைக்கு ஏன் வரணும்? இந்த பாஸ்டருக்காக அல்ல, இந்த பாஸ்டர்மாவுக்காக அல்ல, இங்கே இருக்கிற மியூசிக்காக அல்ல. எதுக்காக இந்த நன்மையை நான் தேடணும்? எதுக்காக இங்கே நான் வரணும் தெரியுமா? இங்கே இருக்கிற கர்த்தருடைய சமூகத்துக்காக, உம்முடைய நாமத்தின் நிமித்தம், கர்த்தரின் நிமித்தம். அங்கே எருசலேமில் தேவாலயம் இருக்கிறதுனால எருசலேமுக்கு புகழ்ச்சி வந்தது. கர்மேலுக்கு எதுனால புகழ்ச்சி வரணும்? இங்கே நல்ல மியூசிக் இருக்குங்கிறனால புகழ்ச்சி வேண்டாம். இங்கே ரொம்ப நல்ல ஸ்டேஜ் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது, லைட் அரேஞ்ச்மெண்ட் இருக்குங்கிறனால புகழ்ச்சி வேண்டாம். கர்மேலுக்கு எதனால புகழ்ச்சி வேணும்? கர்மேலில் தேவன் இருக்கிறார் என்பதனால புகழ்ச்சி வேணும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. தேவன் உலாவுகிறாருங்கிறதுனால புகழ்ச்சி வேணும். தேவன் கிரியை செய்கிறாருங்கிறதுனால புகழ்ச்சி வேணும். தேவன் நியாயம் விசாரிக்கிறாருங்கிறதுனால புகழ்ச்சி வேணும். அதனால நான் என்ன செய்வேன்? அதனுடைய நன்மையை தேடுவேன். I will strive for its good. I will strive for its good. இதுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். இந்த கட்டடத்துக்காக இல்லை, இந்த கட்டடத்தில் தேவன் உலாவுகிறபடியினாலே, இந்த சபையை நடத்துறவருக்காக அல்ல, இந்த சபையில் தேவன் எழுந்தருள் இருக்கிறபடியினாலே இதனுடைய நன்மையை தேடுங்க. 7 குறிப்புகள் பார்த்தோம். இங்க ஏன் வரணும்? இங்க நான் என்ன செய்யணும்? ஒரு 5 குறிப்புகள். வாங்க, ஜெபிங்க, சாத்தியக்கூற பேசுங்க, பிரியமானவர்களை நேசிங்க, நன்மையை தேடுங்க. நீ கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற சபையின் நன்மை அவர் நிமித்தம் தேடுங்க. கர்த்தர் கண்டிப்பாக நம்மை ஆசீர்வதிப்பார்.